ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட டிஜிட்டல் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ யூடியூப் தரப்புலேருந்து நிறைய பேருக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம சேனலில் வந்து சேஃபாக வச்சுருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இது பற்றின டீட்டெயில்ஸ் என்னது எல்லாமே சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் சேனலையும் சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு டெமோ மூலமாக வந்து காமிக்கிறேன். உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே தான் நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ், அப்படி சேஞ்சஸ் கிடையாது, நம்மளை கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் பழையது. இதில் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் எகோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மால்வேர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். நீங்கள் அதுபடி செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஆன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுதான் அதில் சொன்ன விஷயம். அதுக்கு அடுத்தது 7 days எகோ, 7 நாளுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்திருந்து. இது நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடலை. இப்போ நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட்ச் அவுட் ஃபார் சஸ்பீசியஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக்னோர் லிங்க்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஃப்ரம் அன்ட்ரஸ்டட் சோர்சஸ், ஆல்வேஸ் வெரிஃபை ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. என்னென்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த பேஜ் இந்த மாதிரி வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு வீடியோலேயே வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயம் தான் அதுக்கப்புறம் கீழே வந்து டீட்டெயிலாக வந்து இருக்கும். என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சில பேசிக்கான விஷயம், அதாவது ஒரு யூடியூப் கிரியேட்டர் வந்து இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், நம்மளோட சேனலை வந்து சேஃபாக வச்சுருக்கிறதுக்கு, அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா அவாய்டு சஸ்பீசியஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு சந்தேகத்துக்கு இடமான அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வரதை வந்து அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து மால்வேர், இன்னொன்று வந்து ஃபிஷிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மால்வேர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டைப்பான சாஃப்ட்வேர். அது வந்து தெரியாமல் நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய ஃபோனில் இல்லைன்னா நம்மளுடைய லேப்டாப்பில் இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டையே அவங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்பைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு உளவு பார்க்குறது மாதிரி, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்க முடியும். நம்மளுடைய ஃபைல்ஸை டெலீட் பண்ண முடியும். நம்மளுடைய ஆன்லைன் ஆக்சஸ் எல்லாத்தையுமே அவங்க நினைச்சாங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும் இந்த மால்வேர் வச்சுக்கிட்டு. அதுதான் அந்த மால்வேர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணி எடுப்பாங்களா, அதே மாதிரி தான். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது உங்களுடைய இமெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ், உங்களுடைய வெப் பேஜில் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய எல்லாமே அவங்க வந்து பண்ண முடியும். எப்படி லைக் ஒரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரியே பண்ணுவாங்க, அந்த மாதிரி. அதுதான் இந்த 2 முக்கியமான இந்த 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கீப் இன் மைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூடியூப்லேருந்து உங்ககிட்ட எப்போவுமே வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ், அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ யூடியூப் தரப்புலேருந்து ஒரு மெயில் வருது, இல்லை கூகுள்லேருந்து ஒரு மெயில் வருது அப்படின்னா அதில் வந்து youtube.com அல்லது google.com இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டொமைன் அட்ரஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட் டு டூ, இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃபார் மால்வேர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டவுன்லோட் அதெல்லாம் வந்து பண்ணுறதா இருந்தால் கூட, ஏதாவது நம்ம ஒரு விஷயம் டவுன்லோட் பண்ணலாம் எடுப்போம்ல, அப்போ கூட நீங்கள் வந்து அதில் மால்வேர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங் அதை வந்து ஆன் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லை, நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுதான். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் ஃபிஷிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா நீங்கள் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும்ல, அதை வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கணும். அதே மாதிரி பாஸ்கி மெத்தடு. பாஸ்கி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா நம்ம பேட்டர்ன் போட்டு அதை ஓப்பன் பண்ணுறது, இல்லை நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து காமிச்சு நம்ம அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது, இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்து நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷிங்லேருந்து அதுக்கு பாதுகாப்பாக நம்ம சேனலில் வந்து வச்சிருக்கலாம், அதுக்காக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோன்ட் ரிப்ளை டு சஸ்பீசியஸ் மெசேஜ். உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் தரக்கூடிய ஒரு மெசேஜ் வரும்போது, அது இமெயிலாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட், இன்ஸ்டன்ட் மெசேஜ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதையெல்லாம் வந்து இது என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு எதுக்குமே ரிப்ளை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறமா அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஏதாவது லிங்க்ஸ் அல்லது ஃபைல்ஸ், டோன்ட் ஓப்பன் அன்ட்ரஸ்டட் லிங்க்ஸ் ஆர் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத லிங்க்ஸ் அல்லது ஃபைல்ஸ் அந்த மாதிரி வரும்போது அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு கமெண்டில் வந்தாலும் சரி, இல்லை மெயிலில் வந்தாலும் சரி, டெக்ஸ்ட் எங்கே வந்தாலும் சரி, அது எதுவுமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ தமிழ் டெம்ப்ளேட் இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே போய்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரீமியம் எடிட்டிங் ப்ரோக்ராம் இருக்கும், அன்னோன் சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கும்ல, தெரியாத சாஃப்ட்வேர்லாம் இருக்கும்ல, உடனே போய்ட்டு அந்த லிங்கை எல்லாம் கிளிக் பண்ணி பண்ணக்கூடாது. யாராவது சொல்லிட்டாங்களே உடனே அதில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் மெயில் அல்லது ஒரு பிராண்ட் டீல் எல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா உடனே வந்து அவசரப்பட்டு அது இது பண்ணாமல் ஒரிஜினலாக அந்த கம்பெனிக்கு நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி, அதாவது இவங்க கொடுக்கக்கூடிய லிங்க் வழியே போகக்கூடாது, தனியாக போய்ட்டு நீங்கள் கூகுளில் அதை சர்ச் பண்ணி பார்த்து ஒரிஜினலாக அந்த கம்பெனியோட இது அட்ரஸ் இதுதானா, மெயில் ஐடி இதுதானா எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு வேணும்னு அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த மெயிலுக்கெல்லாம் ரிப்ளை வந்து பண்ணலாம். அது இல்லாமல் அவசரப்பட்டுட்டு ஐயோ காசு தராங்களே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய அந்த மெயில் லிங்க் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஹேக்கர்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க, அதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஸ்பேம் ஆர் ஃபிஷிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பேம் வீடியோ இல்லை ஃபிஷிங் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா அங்கேயே அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டேக் ஆக்ஷன் டு கீப் யுவர் சேனல் சேஃப். உங்களுடைய சேனலை வந்து சேஃபாக வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், செக்யூர் யுவர் யூடியூப் சேனல் அண்ட் கூகுள் அக்கௌண்ட். உங்களுடைய சேனலும் சரி கூகுள் அக்கௌண்ட்டையும் ரொம்ப வந்து நீங்கள் வந்து சேஃபாக வந்து அதை வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் யுவர் யூடியூப் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி கூகுள் அக்கௌண்ட் செக்லிஸ்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேனலில் பொறுத்தவரையில் மறுபடியும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க அதே தான் வரும், உங்களுக்கு மால்வேர் விஷயம், ஃபிஷிங் அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து கவனமாக நம்ம வந்து நம்ம சேனலில் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து செக் அண்ட் அப்டேட் சேனல் பெர்மிஷன். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது நம்ம சேனலுக்குள்ள பெர்மிஷன் வந்து சிலது நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். தெரியாத யாரையா ஒருத்தங்களுக்கெல்லாம் இந்த ரோலெல்லாம் கொடுக்கக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு மேனேஜர் ரோல் கொடுத்தீங்கன்னா அவங்க நினைச்சாங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், அதாவது சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களும் சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடிட் பண்ண முடியும். எடிட்டர் லிமிட்டடில் என்னென்னா அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம், பட் அவங்களுக்கு ரெவென்யூ இன்ஃபர்மேஷன் வந்து எதுவும் வந்து பார்க்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுதான். அதே மாதிரி வியூவர் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெர்மிஷன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க உங்கள் சேனல் அப்படின்னா அவங்க யார் என்ன எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையானவங்களுக்கு தான் கொடுக்கணும், அதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் டீம், நீங்கள் ஒரு டீம் ஒர்க்காக ஒரு யூடியூப் சேனலில் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி மேனேஜர் எடிட்டர் அதெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போஸ் அதில் ஒருத்தர் வந்து உங்கள் டீம்லேருந்து விலகி போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன் கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து திரும்ப வந்து எடுத்துடணும், அதை பார்க்கணும். அப்படி அவர் போறாரு அப்படின்னு விட்டீங்கன்னா அவர் உங்கள் இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு கூட உங்கள் சேனலை என்ன வேணாலும் மாடிஃபை பண்ண முடியும். அதனால ஒருத்தர் அந்த டீமை விட்டு போகிறாங்கன்னா அதையும் நீங்கள் கரெக்டாக என்னென்ன பண்ணிக்கணுமோ எல்லாம் செஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி நம்ம பிராண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது சும்மா இன்வைட் கொடுத்து கூட அடுத்தவங்களுக்கு இந்த பெர்மிஷன் எல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதுலேயும் ரொம்ப கவனமாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் கனெக்டட் ஆப்ஸ் யூ டோன்ட் நீட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணலாம். முக்கியமாக அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அன்னோன் ஆப்ஸ், அதாவது நம்ம இப்போ ஆப்ஸ் எல்லாம் வந்து பிளே ஸ்டோரில் போயிட்டெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறோம். சிலது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருந்துனே தெரியாமல் அன்னோன் சோர்சஸ் வழியாக நம்ம வந்து எடுக்கக்கூடியது தெரியாத ஆப்ஸ், அதே மாதிரி அதான் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு எடிட்டிங் ஆப் ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு ஆப்பாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சேனலில் சொல்கிறாங்க உங்களுக்கு நான் அந்த ஆப்பை வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு ஏதோ சொல்லும்போது, இல்லை இது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது மாதிரி என்ன ஒரு விஷயமும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன், உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஜென்யூனாக இருக்காது. சில நேரங்களில் அதிலே கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது மால்வேர் அதெல்லாம் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணினீங்கன்னா அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டை எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டோன்ட் ஷேர் யுவர் சைன் இன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்குறது தெரியாமல் யாருக்கு வேணாலும் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது. சேனலை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீப் இன் மைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு யூடியூப் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்ட் எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கூட உங்களோட ஐடி நம்பர், ஃபினான்ஷியல் டேட்டா இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யூடியூப் தான் கேட்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எங்கேயும் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதுதான் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இதில் இருக்குது. இதை வந்து மனசில் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம சேனலை வந்து
ரொம்ப சேஃபாக வச்சிருக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது நம்ம கடமை. இல்லைன்னா சேனல் எப்போ வேணாலும் போயிடும். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து மறுபடியும் பேக் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திஸ் வீக்கில் ஒன் டே எகோ வந்து இன்னொரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடெக்ட் யுவர் யூடியூப் சேனல், யூஸ் 2-step வெரிஃபிகேஷன் ஆர் பாஸ்கேட் டு செக்யூர் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சேனலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 2-step வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்கி எல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்கின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல, அது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறது, பேட்டர்ன் வந்து போடுறது, நம்ம அப்புறமா நம்மளோட ஃபேஸ் வச்சு நம்ம வந்து சைன்இன் பண்ணிக்கலாம், இல்லை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான். ஓகேவா? அதில் 2-step வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாமல் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கிட்டத்தட்ட வரும்போது உங்களுக்கு அதில் எப்படி வந்து 2-step வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். வேணும்னா அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணினீங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி வந்து வந்துடும். இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, செக்யூரிட்டி செக்அப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒவ்வொரு விஷயமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கரெக்டாக க்ரீன் கலரில் டிக் வந்துருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை எல்லோ கலர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன இதுன்னு பார்த்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டிவைசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸ் மட்டும்தான் அந்த இடத்துல காமிக்குதா, இல்லை வேற ஏதாவது காமிக்குதா அப்படிங்கிறத பாருங்க. சப்போஸ் வேற ஏதாவது டிவைஸ் காமிக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இது நான் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம அக்கௌண்ட் எப்படி வந்து கூகுள் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பெல்லாம் சொல்லியிருப்பேன், எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதுவுமே நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.